ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த விஷயம் பேசுகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட் இலுமினாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போடும்போது என் மனசில் இருந்தது என்னன்னா, எவ்வளோ பேர் என்னை காரி காரி துப்ப போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மையை சொன்னால் எந்த மக்களும் பெருசாக ஏற்றுக்கிறதே கிடையாது. நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்க தான் அதிகம் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தோம். இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம், யாராவது ஒரு 4 பேர் இந்த வீடியோனால பயனடைஞ்சா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் போட்டேன். ஏன்னா இவரை பற்றி தப்பாக பேசினா நம்மளுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது. இருந்தாலும் இதை பற்றி எதனால் சொல்கிறேன், அடுத்தவங்களை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிற ஒரு ஆள் தான். இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்படி தப்பாகவே போயிட்டு இருக்கு. இந்த தப்பை மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஆதரிக்கும் போது அந்த தப்பு ஒரு மெகா தப்பா மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தது தான். ஆனா ஆதரவு கொடுத்ததையும் தாண்டி இன்னும் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் சோசியல் மீடியால, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் இவங்களை ப்ரமோட் பண்றாங்க. அந்த வீடியோல மட்டும்தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது. ஆனா அதே வீடியோவை ஒரு சாதாரண ஒரு சாமானிய அவனோட யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணும்போது அந்த நடிகர்களுக்கு எதிர்ப்பு தான் வருது, ஆதரவு பெருசா கிடைக்கிறதே கிடையாது. ஆனா இந்த கார்பரேட் சேனல்ல மட்டும்தான் இவங்க போடுற இந்த நடிகர்கள் இந்த சேவைகள் செய்யறாங்க அப்படின்ற வீடியோக்கு ஏகப்பட்ட ஆதரவு வருது. இதை கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணி ஒரு சில பேர்கிட்ட தெரிஞ்சு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே பெய்டு கமெண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம சேனல்லையும் நான் போடும்போது எனக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா எனக்கு ஆதரவு கிடைச்சது. ஸோ இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மக்கள் எல்லாருமே நல்ல புரிதலோட இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எங்க தவறு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புரிதலோட இருக்கிற மக்கள் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த கார்பரேட் சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களோட கருத்துக்களை, உங்களோட உண்மையான மனசுல படுற கருத்துக்களை நீங்க அங்க வெளிப்படையா தெரிவிங்க. உங்களுக்கு யாராவது எதிர்ப்பு சொன்னா கூட அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஒப்பீனியன்ல, நம்மளோட கருத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கான ஆட்கள் தமிழ் சினிமால அரசியலுக்கு நம்ம மக்களை ஆட்டி படைக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட ஒரு சின்ன நம்பிக்கை நண்பர்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நான் நடிகர்களோட அந்த பின்முகத்தை, அந்த டார்க் ஃபேஸ் ஆஃப் ஆக்ட்ரஸ், அவங்களோட விஷயங்களை பத்திலாம் நிறைய வீடியோல போட்டிருக்கேன். இதனால நம்ம ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கெடுதல்கள் நடக்கும், நம்ம நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோகள் பேசியிருக்கேன். அதுல ஒரு விஷயம் இப்போ சமீபத்துல பிராக்டிகலா நடந்திருக்கு. அதுதான் கர்நாடக நடிகர் தர்ஷன் அவர்கள் செய்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நான் சொன்னது என்ன, நம்ம சேனல்ல ஒரு பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி போவாதீங்க, அவங்கள ஒரு நடிகரா பாருங்க, அவங்க நடிகர படத்தை பார்த்து ரசிச்சு சந்தோஷமா இருந்துட்டு உங்களோட அடுத்த வேலையை பாருங்க அப்படின்றது தான் நம்ம சேனல்ல நான் வீடியோ போடுறதுக்கான நோக்கமே. ஆனா இங்க ஒரு ரசிகர் ஒரு படி தாண்டி ரொம்ப பர்சனலா போனனால அந்த நடிகர்கிட்ட இருந்து அவருக்கு கிடைத்த விளைவு என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இருந்தாலும் இதை பத்தி நீங்க நிறைய சேனல்ல கேட்டிருந்தாலும், தர்ஷன் அவர்கள் தெரியாதனமா இந்த வேலையை பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம தட்டி கழிச்சுட்டு போவே முடியாது. ஏன்னா தர்ஷன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாட்டலங்க, அவர் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ்ல மாட்டியிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன கான்ட்ரோவர்சி, அதெல்லாம் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஷேடை கொடுக்கும், மற்றும் இந்த சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோட இறுதியில ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு கான்ட்ரோவர்சியோட நிறுத்தாம தர்ஷன் பண்ண அத்தனை கான்ட்ரோவர்சிஸையும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போ நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது சமீபத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய கசப்பான சம்பவம். தர்ஷன் அவர்களோட வாழ்க்கையிலன்னு சொல்றது பதிலா அவரை தெய்வமா மதித்து கொண்டிருந்த ஒரு ரசிகனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த ரசிகனின் பெயர் தான் ரேணுகா சுவாமி. அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால சித்திரதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. இவர் ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஊழியரா வேலை பார்க்கறாரு. மாசம் 12,000 தான் சம்பாதிக்கிறாரு. இந்த 12,000 சம்பாதியத்துல என்னைக்கெல்லாம் தர்ஷன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு 4,000 ரூபாய் செலவு பண்ணி கட் அவுட் வைக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தன்னோட சொந்த காசுல இந்த நடிகருக்கு செலவு பண்ணி படத்தை பார்ப்பாராம். அப்பனா எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவர் அவரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்து சமீபத்தில் திருமணம் ஆனது மட்டும் இல்லாம அவரோட மனைவி கர்ப்பமாவும் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவரோட குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும் போது அவரே கெடுத்து விட்ட ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு சம்பவமா நிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்ஷன் அவர்கள் கல்யாணம் பண்ணி விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணோட ரொம்ப வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அபிஷியலா திருமணம் பண்ணது, அவங்களுக்கு பையனும் இருக்கிறான். சோ இந்த மாதிரி குடும்பம் நடத்தும் போது திடீர்னு பவித்ரா கவுடா அப்படின்ற ஒரு நடிகை சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க நண்பர்களே. என்னன்னா, எனக்கும் தர்ஷனுக்கும் 10 வருஷம் நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களோட 10th ஆனிவர்சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டோன்னே எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா பவித்ரா கவுடான்றது ஒரு நடிகை தான்.
நம்ம தர்ஷன் அவர்கள் அபிஷியலா திருமணம் பண்ணது விஜயலட்சுமின்ற ஒரு பொண்ணை. ஆனா திடீர்னு இந்த பொண்ணு வந்து என்னோட கணவராச்சே, 10 வருஷம் நாங்க குடும்பம் நடத்துறோம், ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி போட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா 10 வருஷம் இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க இல்லீகலா அப்படின்றது தெரிய வருது. இத்தனைக்கும் முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணாம. சோ இந்த ஒரு விஷயம் வெளில வந்தோடனே ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. எங்க அண்ணன் தர்ஷன் அவர் வந்து முதல் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அவங்கள பிரிஞ்சு உங்ககிட்ட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த நடிகை பவித்ரா கவுடா மேல ஒரு கோவம். பவித்ரா கவுடா அவர்களுக்கும் தர்ஷன் அவர்கள் முதல் கணவர்லாம் கிடையாது, கணவரே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணல, லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பவித்ரா கவுடாக்கு முதல்ல ஒரு திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்கள பிரிஞ்சுதான் தர்ஷனோட வந்து இவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க கடந்த 10 வருஷமா. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் இந்த ரேணுகாசாமி என்ன பண்ணிருக்காரு, இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு தினமும் ஆபாசமா திட்டுறது. எங்க அண்ணனை விட்டுரு, அவர் திட்டுறதோட நோக்கம் என்னன்னு தெரியுங்களா, என் அண்ணனை விட்டுரு, அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு, நீ வந்து ஏன் எங்க அண்ணன் வாழ்க்கையில விளையாடுற அப்படின்னு தர்ஷன் அவர்களை சொந்த அண்ணனா நினைச்சு ஒருத்தர் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் பூதாகரமா போய் டிஸ்டர்ப் ஆன பிரியங்கா கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா தர்ஷன் அவர்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா தர்ஷன் அவர்கள் அவர் திட்டினதை மட்டும் தான் யோசிச்சாரே தவிர அவர் எதுக்காக திட்டுறாரு அப்படின்றத ஒரு துளி கூட அவர் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஃபேனை வந்து கூட்டின்னு வந்து நல்லா வார்ன் பண்ணி அமைச்சிருக்கலாம், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி வேலையை பார்த்ததுக்கு. அதுக்கு பதிலாக இருக்கிற கோவத்தில் இவர் கூட்டின்னு வந்து அவங்களோட ஃபேனோட ஒரு கார் ஷெட்ல கூட்டின்னு வந்து இவரை மிரட்டுறது மட்டும் இல்லாம கூலிப்படையினரை வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷன் அவர்களே நேரடியா வந்து அவரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம் இவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அதுக்கப்புறம் கூலிப்படையினர் இவரை கொன்னு ஏதோ ஒரு குப்பை தொட்டியில எரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த டெட் பாடி எடுத்துட்டு வந்து விசாரணை நடத்தும் போது தான் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு 3 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்காங்க. என்னன்னு போலீஸ் விசாரிச்சு பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்களா, எங்ககிட்ட ஒரு குடுக்கல் வாங்கல் கடன் இருந்தது, அந்த கடனை ரொம்ப நாளா தராம ஏமாத்திட்டு இருந்தான், அந்த கோவத்துல நாங்க தூக்கி போட்டு அடிச்சோம், இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை ஊத்தி மூடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கொஞ்சம் சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை டீடைல்டா விசாரிச்சதுக்கு அப்புறம் இது வந்து தர்ஷன் அவர்கள் செய்த ஒரு சதி, ஒரு கொலை முயற்சி அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தர்ஷன் அவர்களையும் அவரோட 2வது மனைவின்னு சொல்லக்கூடிய அவங்க யாருங்க, பிரியங்கா கவுடாவோ பவித்ரா கவுடாவோ இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கர்நாடகாவே இப்போ உழுக்குன ஒரு சம்பவம். ஏன்னா தர்ஷன் அவர்கள் கர்நாடகாவில் சாதாரண நடிகர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஸ்டார், சேலஞ்சிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. ஸோ இவர் வந்து அவரோட ரசிகரையே கொண்டு இருக்காரு அப்படின்றது தான் அதிர்ச்சியான சம்பவம். இந்த ஒரு அதிர்ச்சியோடு நின்றாதீங்க, இன்னும் அவர் செய்த இல்லீகலான பல விஷயங்கள், எத்தனை தடவை அவர் ஜெயிலுக்கு போயிருக்காருன்றதை பத்தி தான் சொல்றேன். அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க நடிகர்களை இந்த அளவு தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாமா வேணாமான்னு. பேசிக்கலி நடிகர் தர்ஷன் அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் கிடையாது. அவரோட அப்பாவே வந்து ஒரு பெரிய நடிகர் தான், மைசூர் ஸ்ரீனிவாசன் சொல்லுவாங்க. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குணச்சித்திர மற்றும் வில்ல நடிகரா இருந்திருக்கிறாரு. அவரோட தம்பி தினகர்ன்றவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து எப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. முதல் தப்பா ஒரு பசங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 பசங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு மெஜஸ்டிக்னு ஒரு படத்தில் நடிச்சோம்னா அந்த படம் வந்து மெகா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பட வாய்ப்பு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்டாரா மாறினாரு. இவ்வளவு ஏங்க நம்ம விஜயகாந்த் அவர்களோட வல்லரசு படத்துல கூட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு தர்ஷன். இவரு முதல்ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியில மாட்டினது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 வருஷம் இவரோட மனைவியான விஜயலட்சுமி அவர்கள் இவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா தர்ஷன் அவர்கள் என்னை அடிச்சு கொலை முயற்சி பண்ணாரு, அதனால அதுல இருந்து தப்பிச்சு வந்து நான் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்த உடனே போலீஸ் விசாரிச்சு தர்ஷன் அவர்களை கிட்டத்தட்ட ஜுடிஷியல் கஸ்டடியில 14 நாள் வந்து சென்ட்ரல் ஜெயில், அதுவும் கர்நாடகாவில் இருக்கிற சென்ட்ரல் ஜெயில அவர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவரை ரிலீஸ் பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனவர் அவரோட ரசிகர்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு கரெக்டா 2016 வருஷம் சாரதி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கான்ட்ரோவர்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அதே 2016 வருஷம் இவரோட மனைவி மறுபடியும் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு அரகன் பிஹேவியர் என்கிட்ட காமிக்கிறாரு, எதனாலுமே தெரியல அப்படின்ற மாதிரி 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஜெயிலுக்கு போனனால அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் சாரதி அப்படின்ற படம் மிகப்பெரிய சக்சஸ் அவருக்கு. இது மட்டும் இல்லாம 2021 வருஷம் மைசூர்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிருக்கிறாருங்க. அங்க போன உடனே அந்த ஹோட்டலோட வெயிட்டர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை போட்டு செம்மடி அடிச்சுக்கிறாரு. ஏன்னே தெரியல, அது வந்து அழகா சிசிடிவில கேப்சர் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணிருக்காரு, நீ செஞ்சது தப்பு தானே, மன்னிப்பு கேட்கணும்ல, குடுன்னு போய் அந்த சிசிடிவி கேமரால இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரான் காசு கொடுத்து. இது மட்டும் இல்லாம இந்த வெயிட்டரையும் சமாளிக்கிறதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த கேஸை ஊற்றி மூடிட்டாங்க.
எதனால பப்ளிக்ல போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போனா சாப்பிட்டு வர வேண்டியதுதானே 2 இட்லியோ ஒரு தோசையோ, வெயிட் எல்லாம் எதுக்கே அடிக்கிற நீ, அந்த அளவு கொடூரமான ஆளா நீ, உன்னியா ரசிக்கிறாங்க இவங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. நான்காவதா சொல்ல போற இன்னொரு கான்ட்ரோவர்சி, அடுத்த வருஷமே மனுஷன் சும்மா இல்ல, 2022 வருஷம் கன்னடால பரத் விஜய் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாருங்க. இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு 2020 வருஷம். டைரக்டர் வந்து பிரசாத், ப்ரொடியூசர் இவர் தான். சுராஜ் அப்படின்ற ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசரோட பையனை இந்த படத்துல அறிமுகப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா ஃபண்டு கிடைக்காதனால அந்த படம் பாதியிலே நின்றுட்டு இருக்குது. உடனே அந்த ப்ரொடியூசருக்கு போன் பண்ணி இவர் என்ன தெரியுமா சொல்லிடுறாரு, தர்ஷனே ஒழுங்குமுறையா தான் அந்த படத்தை கடனோட வாங்கி நீ முடிகிற, இல்லைன்னா இந்த படத்தோட ஹீரோவானா சுராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு பெருசா கிடைக்காது, அவனோட லைஃப் போயிடும், முடியலன்னு வச்சுக்கோ சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன், காணா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காரு. இவரு குடுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு போலீஸ்ல. ஏன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தர்ஷனே, நீங்க உங்க சொந்த காசை போட்டு அந்த படத்தை முடிச்சிருக்கணும், நீ ஏன் ப்ரொடியூசரை மிரட்டுற, என்ன லாஜிக் இதெல்லாம்? இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணது எந்த லெவலுக்கு அடுத்ததா போச்சுன்னு பாத்தீங்கன்னா, 5ஆவதா சொல்ல போற இன்னொரு மேட்டர் தான். இவர் என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு கர்நாடகாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. அங்க பாத்தீங்கன்னா வனவிலங்கில் இருக்கக்கூடிய, அதாவது வனவிலங்குலே ரொம்ப ரேரான பறவை இந்த பேரடட் கூஸ் அப்படின்னுவாங்க, இந்த கூஸை கொண்டு போய் ஒரு 4 புச்சின் போய் ஒரு வீட்டில் வளர்த்துக்கிறாரு. இது வந்து சட்டப்படி குற்றம், வனத்துறை சட்டப்படி இது ரொம்ப குற்றம். இதையும் தாண்டி வனத்துறையோட பர்மிஷன் இல்லாம நம்மலாம் காட்டுக்குள்ள போக முடியுமா? புச்சின் போய் நம்மள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவானுங்கல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்களோட சப்போர்ட்டோடவே உள்ள போயிட்டு ஜீப்பெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சிக்கன் எல்லாம் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு ஜாலியா இருந்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம், இந்த வனத்துறை பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இல்லீகல் பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வனத்துறையில இருக்கிற எல்லாருமே, எல்லாம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து ரோட்ல இருந்து போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பர்ல நீ நியூஸா வந்து பயங்கர வைரல் ஆச்சு. உள்ளே போக கூடாது, உன்னை உள்ள விட்டதே இல்லீகல், ஜோடியா போட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இல்லீகலான விஷயத்தையே தைரியமா பண்றாரு நம்ம தர்ஷன். இதே மாதிரி 6ஆவதா சொல்ல போறது நாய் கட்ச சம்பவம்லாம் இது. யாரு தர்ஷன் நாய் கட்சிச்சா, அதுக்கு பல்லு ஒஞ்சிருமே, மனுஷன் பயங்கரமா இருப்பாரு, அல்கு சூப்பர்மேன் மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, இவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரனா நாய் விட்டு கடி வச்ச சம்பவம்லாம் இது பாருங்க. யாரையாவது தூக்கி தலைமையில வச்சு ஆடி அவருக்கு இவ்வளவு பெரிய பவர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆட்டம் போடுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் யோசியோக நண்பர்களே, யாரை தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு. ஏன்னா இவரோட வீட்டு பக்கத்துல ஒரு காலி இடம் ஒன்று இருந்துதுங்க. அந்த காலி இடத்துல இடம் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை என்ன பண்ணிக்குது, டெய்லி அதோட காரை கொண்டு வந்து அங்க பார்க் பண்ணிக்குது. இதை பார்த்த தர்ஷன் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த பொம்பளை யாரு, பக்கத்து காலி இடம், அது என் வீட்டு பக்கத்துல இது காரை நிறுத்துது, அவ்வளவு பெரிய தவுல தனி அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு மிரட்ட சொல்லிக்கிறாரு. மிரட்டினாலும் அந்த பொம்பளை கேட்கலைங்க. ஏன்னா அது வந்து ஒரு லாயர் பிராக்டிஸ் பண்ணுதான், லா பிராக்டிஸ் பண்ணுகிற பொம்பளையா, அதுக்கு சட்டம் தெரியும்ல, உன் வீடு அது உன் இடமா இது அப்படின்ற மாதிரி கேட்டுறோம்ல. அதனால ஃபர்ஸ்ட் வேற காலங்களை வச்சு பேசிக்கிறாரு. அப்போ பணிஞ்சு வரல. அது எப்படி என்ன பண்ணிக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிற ஒரு 3 நாயை கூட்டின்னு போய் அந்த நாய் கொலைக்கும் போதே பஞ்சாயத்து பேசும்போது டக்குன்னு ஒரு 2 நாய் அவுத்து விட்டுக்கிறாங்க. அந்த நாய் அந்த லாயர் போய் கட்சி குதறியுது. உடனே அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இதுதான் பிரச்சனைன்னு தெரிய வந்தது. அந்த ஒரு விஷயமும் ஜெயில் வரைக்கும் போகாம ஊத்தி மூடப்பட்டு விட்டது. என்ன மாதிரியான ஒரு அரகண்டு பிஹேவியர் பாருங்க நண்பர்களே. இதெல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான். இது மாதிரி தெரியாத மேட்டர் தர்ஷன் அவர்கள் என்னென்ன பண்ணிருக்கிறாரோ அதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும். ஆனா இது எல்லாத்துக்கும் நம்ம அப்பவே முட்டுக்கட்டை, ஒரு ரசிகர்களா நம்ம முட்டுக்கட்டை போட்டிருந்தா இவர் கொலை வரைக்கும் வந்திருக்க மாட்டாரு. அதுவும் தன்னோட சொந்த ரசிகரையே கொலை பண்றதுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு இல்லையா. நம்ம ஆரம்பத்துல இவர் பண்ணதெல்லாம் கெத்து கெத்துன்னு சொல்லி ஒரு தலையில தூக்கி வச்சு ஆனனாலதான் மனுஷன் கொலை வரைக்கும் வந்துக்கிறான், சொந்த ரசிகனையே போட்டு தள்ளிட்டான். எப்படி இருந்தாலும் அவர் வெளில வந்துருவாரு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது, அவர் பவர் இருக்குது. ஆனா அவரை தூக்கி விட்டு வளர்த்து விட்டதெல்லாம் யாரு, ரசிகர்களாக நீங்க தான். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணு, அவன் பணம் சம்பாதிட்டான், அவன் 10 பங்களா கட்டணும் அப்படின்னு விடுறது கிடையாது. நம்மலாம் அடுத்த சிஎம் நீங்க தான், அரசியலுக்கு வாங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம், உனக்கு ஏதாவது ஒன்னா நாங்க வந்து கேள்வி கேட்போம், உன்னை அவனாவது கை வச்சான்னு வையன் நாங்க அவனை போட்டு உதைப்போம். இப்படின்ற மனநிலை வந்து ரசிகர்களுக்கு வந்தனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. அவன் பிரச்சனை அவன் பார்த்துப்பான்பா, நமக்கு என்னப்பா வந்தது, படம் நடிச்சான், நம்ம போய் பார்த்தோம், அவனை கோடி கோடியா சம்பாரிச்சான், 4 பங்களா வாங்கினா, 10 கார் வாங்கினா, வெளிநாடு டூர் போனான், சந்தோஷமா இருந்துட்டு போயா அப்படின்ற மாதிரி நம்ம எந்த நடிகையும் விடுறதே கிடையாது. அவன் பின்னாடியே போய் தொத்திக்கிறது. அதுக்கப்புறம் அவன் எங்க போறானோ கூட அவனுக்கு பாதுகாப்பு பட்டாள மாதிரி போறது. இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு உங்க வேலை என்னமோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். நடிகர் பின்னாடி ஓடாதீங்கப்பா. அவன் செய்யற ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு பப்ளிசிட்டிக்கும் 2000 காரணம் 3000 காரணம் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் விலகணும்னா இது மாதிரி ஒரு 100 வீடியோ போடணும். ஒரு வீடியோல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கும் வேலை மிச்ச நண்பர்களே. சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு அடுத்தடுத்து என்னென்ன ஒரு விவகாரமான வீடியோலாம் நம்ம பேசுவோம். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறானுங்க, இவங்களோட முகத்திரையெல்லாம் கிடுமா. நன்றி, வணக்கம்.